பலாப்பழம் சீடு வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சீடுக்கு மேலே இருக்கிற 2 ஸ்கின்னையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மேலே இருக்க ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. கொஞ்சமாக உப்பு, பெப்பர் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டை மாதிரி ஊட்டியிருக்கேன். கொஞ்சம் கட்லெட் ஷேப் மாதிரியும் கூட பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் கூட நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறனால அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.